ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாப் ட்ராப் ஓபி ஐட்டம்னு ஒரு மாட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். நான் மைன்கிராஃப்ட்டில் நேற்று தான் ஏற்றினேன். அது இல்லாமல் இந்த வீடியோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. வாங்க காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எடுத்தோடனே நம்ம கண்ணில் ஒரு கருப்பு ஆடு மாட்டிது காய்ஸ். அதை முதல்ல கொண்டுட்டு நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சதில் டூல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு டூல்ஸ் வச்சு அடித்தா தான் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து மரத்தை உடச்சிக்கோங்க கைஸ். வேறு கையில் மரத்தை உடைக்கிறதுக்கு ரொம்ப மெதுவாக உடச்சிட்ருக்கான். ஓகே, ஒரு ஃபுல் மரத்தையும் உடச்சிடுவோம். அப்போ தான் நிறைய டூல்ஸ் செய்ய முடியும். ஓகே, இப்போ அந்த மரத்தை எடுத்து கிராஃப்டிங்கில் வச்சோன்னா பிளாங்க்ஸ் கிடைக்கும் கைஸ். அதை வச்சு நம்ம வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். கிராஃப்டிங் டேபிளுக்கு வந்து 4 பிளாங்க்ஸ் தேவைப்படும் கைஸ். இந்த கிராஃப்டிங் டேபிளை வச்சு நம்ம குச்சி செஞ்சோம்னா நிறைய டூல்ஸ் காட்டும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வாடு செஞ்சுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் ஆக்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம் கைஸ். இப்போ குச்சி தேவைப்படும் பத்தில் ஒரு ஈட்டி ஒன்று செஞ்சுக்கலாம் கைஸ். இப்போ கோடாலியை வச்சு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துவோம். இப்போ ஏதாவது மாப் கண்ணுக்கு விட தான் தேடுவோம் கைஸ். ஓகே, ஈட்டி எடுத்து அந்த கோழியை முதல்ல சாகடிச்சிடுவோம். வாங்கிக்கோடாடி படமாட்டிது. இப்போ ஈட்டியை வச்சு எப்படி அட்டாக் பண்ணணுன்னு தெரில கைஸ். அட்டாக் படவே மாட்டேங்குது சுத்தமாக. ஓகே, பட்டுருச்சு. ஸ்வாடை வச்சு அடிச்சிடலாம் கைஸ். அதான் ஈஸி கைஸ். இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. பவு மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கண்ணு மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். அப்புறம் ஒரு பூட்ஸ் கூட கிடச்சிருக்கு கைஸ். நெதரைட் தான் வந்து மைன்கிராஃப்ட்லேயே இருக்கிறதே ஓபியான ஒரு ஐட்டம் கைஸ். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். மைன்கிராஃப்ட் ஏற்றி கிரியேட்டிவ் மூடில் பார்த்தா அதுதான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. ஐ ஆஃப் எண்டர்னு ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். அது என்னென்னு தெரில. அப்புறம் ஒரு கிராஸ் பவ் கிடச்சிருக்கு கைஸ். ஆரோ இல்லை, அது சுட முடியல, என்னென்னு தெரில. சரி கைஸ், இதே மாதிரி நிறையா மாப்பை கொண்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகும். ஈட்டி வச்சு அடிப்போம் கைஸ். இன்னொரு பவ் கிடச்சிருக்கு கைஸ். அப்புறம் ஒரு ட்ரைடன்ட்டு திரிசூலம் மாதிரி ஏதோ ஒரு கிடச்சிருக்கு கைஸ். அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். வேறு எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஆரோ கிடச்சதுன்னா பவ் யூஸ் பண்ணலாம் கைஸ். குறி பார்த்து அடிப்போம். மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஒரு பன்னி ஓடிட்டுருக்கு, அதை அடிப்போம். இந்த வெப்பன் அவ்வளோ பவராக இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். திரிசூலம் மாதிரி இருந்தாலும் ஒரு அடியில் பன்னி கூட சாக மாட்டேங்குது. நம்ம ஈட்டி எடுத்து அடிப்போம் கைஸ். ஈட்டியில் கூட ஒரு அடியில் செத்துச்சு. இது அங்கேயே இருக்குது, எடுக்க முடியுமா? எடுத்துட்டோம் கைஸ். அது கீழே கிடக்குது, நம்ம போய் எடுக்க முடியுது. கத்தி தான் கைஸ் இருக்கிறதுலே பவராக இருக்குது. இந்த கத்தியை வச்சு அடிப்போம். ஒரு சில டைம் இந்த மாடில் மாப்ஸ் எதுவுமே ட்ராப் பண்ண மாட்டேங்குது கைஸ். அது என்னென்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிடுது. ஒரு சில டைம் மட்டும் ட்ராப் பண்ண மாட்டேங்குது கைஸ். சரி, வேறு எந்த மாப்புமே கண்ணில் பட மாட்டேங்குது கைஸ். தேடுவோம். நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு மைன்கிராஃப்ட்டில் எல்லா மாப்பும் ஓடி உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இந்த ஐலாண்டில் இருக்க எல்லா மாப்பையும் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஐலாண்டுக்கு போவோமா கைஸ்? தண்ணிக்குள்ளே கூட மாப்பு ஃபிஷ் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மைன்கிராஃப்ட்டில். ஆனால் காணோம், கண்ணில் பட மாட்டேங்குது. இங்கே ஒரு ஆடு இருக்குது கைஸ். இந்த ஆடு அடிப்போம். நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்கல் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். அது என்னன்னு தெரில. அதே மாதிரி திருப்பியும் அந்த ஐ ஆஃப் எண்டர்னு அந்த ஐ கிடச்சிருக்கு. இங்கே ஒரு கோழி இருக்குது கைஸ். திருப்பியும் ஆரோ கிடச்சிருச்சு கைஸ். இந்த டைம் இப்போ பவ்வை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அதை எப்படி ஏதாவது மாப் கிடச்சது அது மேலே யூஸ் பண்ணுவோம். ஒரு மாப் கூட கண்ணில் பட மாட்டேங்குது கைஸ். ஏனே தெரில. இது மேலே இருந்து பார்ப்போம் ஏதாவது கண்டு தெரியுதான்ட்டு. சுற்றி ஒரு மாப் கூட தெரில கைஸ். ஏனே தெரில. ஆமாம், நம்மளுக்கு ஓபிஎன் ஐட்டம்ஸ் கிடைக்கிது. அதனால் நம்ம ஹார்ட் மோடில் கேம் வச்சுருவோம் கைஸ். அதனால் அப்போ நைட்டில் ஜாம்பிஸ் வரும்போது ஈஸியாக அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் ஹார்ட் மோடில் கேம் வச்சுருவோம் கைஸ். ஹார்ட் மோடில் வச்சா நைட்டு ஜாம்பிஸ் மட்டும் தான் அதிகமாக ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். நைட்டு நம்மக்கிட்ட ஆரோ கிடச்சிச்சு. அதனால் அந்த பவ் வச்சு அடிச்சிடலாம் கைஸ். ஒரு மாடு கண்ணில் பட்டிருக்கு.
அதை அடிப்போம். ஒரு ஆப்பிள் கிடச்சிருக்கு, திருப்பி ஆரோ கிடச்சிருக்கு கைஸ். இப்போ அந்த ஆரோ யூஸ் பண்ணி பவ்வை யூஸ் பண்ணி பார்ப்போம் கைஸ். 3 ஆரோ போகுது கைஸ். சூப்பராக இருக்குது இந்த பவ், கிராஸ் பவ். 3 ஆரோ போனாலும் ஒரு ஆரோ கூட அந்த மாடு மேலே பண்ண மாட்டேங்குது. ஒரு ஆரோ போட்டுருச்சு கைஸ். அந்த அளவுக்குலாம் பவராக இல்லை, நம்ம ஸ்வாட்லேயே அடிச்சுட்டு போயிடலாம் போல். சரி கைஸ், இந்த திரிசூலத்தை வச்சு அடிச்சு பார்ப்போம். நெதரைட்டில் லெகின்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். ஓபி மட்டும் தான் கிடைக்கிது, மற்ற அயன் அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. டேரெக்டாக நம்பர் 1 அந்த ஆர்மர்ஸ் தான் கிடைக்கிது. நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நெதரைட்டில் எந்த டூல்ஸுமே கிடைக்கல. இங்கே ஒரு பிக் இருக்குது, அதை அடிப்போம். ஸ்பியர் அந்தளவுக்குலாம் பவராக இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஸ்வாடு தான் இருக்கிறதுலே பவராக இருக்குது. ஆக்ஸை வச்சு அடிப்போம் கைஸ். இப்போ அதே கோல்டன் ஆப்பிள் ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெல்மெட், நெதரைட்டில் ஹெல்மெட்டும் கிடச்சிருச்சு கைஸ். கிட்டத்தட்ட நம்ம அந்த செஸ்ட் பிளேட்டு மட்டும் இல்லை, நெதரைட் செஸ்ட் பிளேட் கிடச்சிச்சுன்னா ஃபுல் இது கைஸ். கோல்டன் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா கைஸ். ஹங்கர் பார் குறைஞ்சோடனே அந்த ஆப்பிளை சாப்பிட்லாம். இங்கே ஒரு கோழி இருக்குது கைஸ், இதை அடித்து பார்ப்போம். ஒரு அடியில் செத்துருச்சு கைஸ். இன்னொரு நெதரைட் பூட்ஸ் கிடச்சிருக்கு, வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது. எனக்கு ஏன்னு தெரில கைஸ், ஒரு மாப் கூட சீக்கிரமாக கண்ணில் பட மாட்டேங்குது. நைட் ஆனால் தான் சாம்பிஸ் வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மாடு போச்சு கைஸ், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கண்டுபிடிச்சேன் கைஸ். ஸ்வாடை வச்சு அடிச்சிடுவோம் கைஸ், அதுதான் பவராக இருக்குது. திருப்பி 6 தான் கொடுத்துருக்கான். புதுசாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க கைஸ், ரெப்பிட்டேட்டிவாக வர மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கோழி இருக்குது கைஸ், அதை அடித்து பார்ப்போம். ஐயா ஃபெண்டரு. அதுக்கப்புறம் இந்த டைம் நமக்கு நெதரைட்டில் ஆக்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். ஓபி இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான அந்த நெதரைட்ன்ற இதுலேருந்து ஆக்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். இனிமேல் ஒரு அடியில் அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த பூட்ஸ் மாற்றி பார்ப்போம் கைஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோ. ஓகே, இந்த மரத்தை வெட்டி பார்ப்போம் கைஸ். கையில் எவ்வளோ ஸ்லோவாக வெட்டினா ஒரு டேப்பில் வெட்டிட்டாங்க கைஸ். நெதரைட்னாலே ஓபி தான் கைஸ். இதை வச்சு கோழி அடித்து பார்ப்போம். கோழியும் ஒரு அடியில் எடுத்தாயிருச்சு. ஆனால் அந்த டைம் ஒன்றுமே ட்ராப் பண்ணல. ஒரு சில டைம் கூட ட்ராப் பண்ண மாட்டேங்குது கைஸ். மாடு ஒரு அடியில் செத்துருமா? மாடு ஒரு அடியில் செத்துருச்சு கைஸ். நம்மளுக்கு இந்த டைம் என்ன கிடச்சிருக்குன்னு திருப்பியும் அதே ஆக்ஸ் தான் கைஸ் கிடச்சிது. கிடச்சா திருப்பி 2-3 டைம் கிடைக்குது, கிடைக்கலன்னா கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். இதில் ஸ்வாட்லாம் ஓபியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்ஸே இந்தளவுக்கு ஓபியாக இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்து நைட்டு வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ நைட் ஆகிடுச்சு. ஜாம்பீஸும் வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இப்போ ஜாம்பீஸ் அடித்து அது ஏதாவது ஓபியாக கொடுக்குதான்னு பார்ப்போம் கைஸ். ஜாம்பீஸ் வந்துட்டுருக்கு, நம்ம இந்த இடத்துல இருப்போம். ஹங்கர் பார் வேறு குறைஞ்சிச்சு. கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்ருவோம் கைஸ். இங்கே பாருங்க, கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டா 8 ஹார்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஏறுது கைஸ், கோல்டு கலரில். சரி ஓகே, இந்த ட்ரைடன்ட் வச்சு ஜாம்பீஸ் அடித்து பார்ப்போம். தண்ணிக்குள்ளே வேறு நிறையா ஜாம்பீஸ் இருக்குது. நான் வேறு தெரியாமல் ட்ரைடன்ட் அடிச்சிட்டேன் கைஸ். திருப்பி இப்போ எடுக்க முடியாது. பச்சை கலரில் ஏதோ ஒரு மாப் வருது கைஸ். கைஸ் இது வெடிக்குது கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் பக்கத்தில் போயிருந்தேன்னா என்னையும் சேர்த்து அடிச்சிருக்கோம். தப்பிச்சிட்டேன். இங்கே பாருங்க கைஸ், அங்கே ஏதோ கண்ணு ரெட் கலரில் வச்சுட்டு ஏதோ ஒரு மாப் இருக்குது கைஸ். இங்கே ஜாம்பீஸ் வந்துடுச்சு கைஸ். அதுக்குள்ளேயே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நம்மளுக்கு இப்போ நெதரைட் செஸ்ட் பிளேட்டும் கிடச்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம ஃபுல் செட்டு நெதரைட் ஆர்மரில் இருக்கோம். இப்போ தலையில் நான் ஒரு ஸ்கெலிட்டன், அதை ஸ்கல்லை போட முடிஞ்சுன்ட்டு அதை எடுத்து போட்டுட்டேன் கைஸ். அதுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்ட்டு. எங்கேருந்தோ என்னை அடிக்கிறாங்க, ஆனால் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தான் கைஸ் தெரில. சரி, இவனை அடிச்சிருவோம். இவன் எதுவுமே ட்ராப் பண்ணல கைஸ். நம்மளுக்கு ஸ்வாடு தான் நெதரைட்டில் கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் கிடச்சின்னா ஓபியாக இருக்கும் கைஸ். ஆக்ஸே இந்தளவுக்கு ஓபியாக இருக்குது. ஓகே, ஸ்வாடுன்னு சொன்னோடனே நெதரைட் ஸ்வாடே ட்ராப் பண்ணுறாங்க கைஸ். சூப்பர். ஸ்வாடை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். ஓபி. ஓகே, இது 8 கால் பூச்சி. ஸ்பைடர் தான் கைஸ். ஸ்பைடர் நைட் ஆனால் கிடைக்க, காலில் ஸ்பைடரே வரல. சரி ஓகே, இந்த ஸ்வாட் எடுத்துருவாங்க கைஸ். ஓபியாக இருக்குது. ஸ்வாடு மட்டும் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம 2 ஓபி எல்லாமே இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. ஓகே, இந்த ஸ்வாடை எக்யூப் பண்ணிக்குவோம். இந்த ஸ்வாடை வச்சு அடித்து பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலி ஒரு அடியில் செத்துறாங்க. ஸ்வாடுக்கெல்லாம் அசால்ட்டாக
அடிச்சிடலாம் கைஸ், ஈஸியாக இருக்குது. இவன் தான் கைஸ் பின்னாடி ட்ரைடன்ட் வச்சு அடிச்சிட்டு இருக்கானா? யார் அடிச்சிட்டு இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். திருப்பி இந்த ஸ்கல்லும் ஆரோ தான் ட்ராப் பண்ணிகிட்ருக்கான். அதில் நம்மகிட்ட நிறையா இருக்குது. இது ரெண்டும் தான் கைஸ் எல்லா மேப்புமே மேக்ஸிமம் ட்ராப் பண்ணுது. சரி கைஸ், கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா இங்கே ஸ்கெலிட்டன்ஸ் இருந்துச்சு. இது அடிக்கிறான்னு பார்த்தா ஒரு குட்டி சாம்பி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நம்மளுக்கு பாதி காட்டை குறைச்சிருச்சு. இங்கே பாருங்க கைஸ், ஆர்மரில் போட்டு வந்திருக்கு அந்த குட்டி சாம்பி. இங்கே பெரிய சாம்பிஸும் வந்துருச்சு கைஸ். நம்ம மேலே இந்த சைடு போய்க்கலாம். இந்த ஸ்கெலிட்டனை போய் கிட்ட போய் காட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஜாம்பிஸ் வந்து இது பண்ணிடுச்சு கைஸ். அங்கே இருக்காங்க வேறு ஸ்கெலிட்டன். அவன்கிட்ட மட்டும் தான் பவு இருக்குன்னு நினச்சிருக்கேன். நம்மகிட்டே இருக்குது. ஏதாச்சும் அடிப்போம் கைஸ். பின்னாடி இருந்து அவனை அடிக்கும். இங்கே பாருங்க கைஸ், பின்னாடியே ஒரு ஸ்கெலிட்டன். தூரத்துலேருந்து நம்மளும் பவு வச்சு அடிப்போம். அதான் அழைக்காது கைஸ். ஸ்வாட் எடுத்துகிட்டு போய் ஒரே அடி. ஸ்கெலிட்டனே ஒரே அடி தான் கைஸ். பின்னாடி ஜாம்பிஸும் ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஏதாவது புது மாப்பு கண்ணில் பட்டுச்சுன்னா அதோட கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே பார்த்து இது கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா இங்கே ஹைட்டாக கருப்பு கலரில் ஒரு மேஜிக் பவர்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாப் இருக்குது கைஸ். என்னென்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. இங்கே வேறு வெடிக்க வந்துட்டாங்க கைஸ். ஹார்ட்டு பாருங்கள் கைஸ், 2 ஹார்ட்டு தான் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சிட்டோம். ஜாம்பிஸ் வருது. அந்த மாப்பை போய் கிட்ட காமிக்க விட மாட்டேறாங்க கைஸ். அது வித்தியாசமாக இருக்குது. கையில் வேறு எதாவது தூக்கிட்டு போடுது கைஸ். பின்னாடி வேறு ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்குந்தா போய் டப்புன்னு அடிச்சு பார்ப்போம் கைஸ். ஓகே, அது எங்கேயோ மறைச்சு போயிடுச்சு கைஸ். அதுக்குள்ளேயும் எங்கேன்னு தெரில. ஹார்ட்டு வேறு 3 தான் இருக்குது. நம்ம எங்கேயோ ஒழிஞ்சு திருப்பி அடிக்க வந்துச்சுன்னா நம்ம செத்துருவோம். இந்த சைடு போய் நிற்போம் கைஸ். அது எங்கே போச்சு? ஒருவேளை நம்மளை பார்த்து பயந்து ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ வருது கைஸ். அது வாயை பார்த்தீங்களா? நம்ம கடிக்கணும்னு வெறியோடு இருக்கும் போல. பவு வச்சு அடித்து பார்ப்போம் கைஸ். பவு வச்சு அடித்தோம்னா மறைஞ்சிருச்சு கைஸ். டெலிபோர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது ஸ்வாட் வச்சு அடிக்கும் போது டெலிபோர்ட் ஆயிடுச்சு. இந்த ஜாம்பிஸ் அடித்து பார்ப்போம் கைஸ். சரி, இந்த ஜாம்பியை மட்டும் அடிச்சிடுவாங்க கைஸ். இது வந்து தொலை பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பார்ட் 2ல் எண்டர் ட்ராகனை பீட் பண்ணி வீடியோ போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.